கிளைமேக்ஸில் ஒரு 20 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் அசத்திருக்காங்க. இதற்காக நீங்கள் முழு படத்தையும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல. இந்த முழு படத்தையும் எப்படி தாங்கி நிற்கிறதுன்னு இருக்குல்ல. ஒரு கதை, ஏன்னா நம்ம வந்து என்னதான் நல்ல படமாகவே எடுத்திருந்தாலும் கூட ஒரு மைண்ட் செட்டுன்னு ஒன்று இருக்குல்ல. அந்த மைண்ட் செட்டுக்கு தமிழ் ரசிகர்கள் வந்து அந்த அளவுக்கு தயாராகிட்டாங்களா கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அது இல்லைன்னு தான் தோணுது. டெக்னிக்கலாக சதீஷ் அவர்களுடைய ஒளிப்பதிவும் சரி, நிஷார் ஷெரீஃபுடைய எடிட்டிங்கும் சரி, மியூசிக் வந்து ராஜேஷ் முருகேஷ், இந்த 3 பேருமே வந்து டெக்னிக்கலாக வந்து படத்துக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பண்ணியிருந்தாங்க. சிவகார்த்திகேயன் அதை வந்து வெளியிட்டிருக்காரு. சின்ன பட்ஜெட் படம், ஆனால் லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து அசத்திருக்காங்க. அதனால் இந்த படம் வந்து த்ரூ அவுட் நம்மளை வந்து இருந்ததா, த்ரூ அவுட்டும் நம்மளை வந்து அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, முக்கியமாக சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கான தயார் நிலை வந்து நம்ம மக்களுக்கு இல்லைன்றதும் இங்கே நம்ம சொல்லணும். ஸோ இருந்தால், ஏன்னா காளி வெங்கட் அண்டு அந்த ஃபேக்ட்ரி சீன் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதே நேரத்தில் ஒரு டைம் ஃப்ரேம்லேயும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து வெவ்வேறு ஒரு காலகட்டத்தில் வாழற மாதிரியான அந்த பிளாக் ஃபில்மில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லையா, அந்த கான்செப்டில் இதை வந்து பண்ணதும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ படம் முடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக வந்து ஆமாம்ல இதெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இது வந்து ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் தான், ஆனால் குட் ட்ரை.